அப்போ தான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணதே, இது நம்ம பண்ணியே ஆகணும், இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ரோல் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன், லைக் எப்போ போகிறீங்க. இந்த ஆர்ட் வந்து ரொம்ப புனிதமானதாக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது வந்து விஷயம் என்னன்னா, நம்மளை எல்லாரையும் ஒரு பாயிண்டில் இணைக்கிறது இந்த சினிமா, இந்த ஆர்ட்டு. ஒரு சில கட்டத்தில் வந்து சொல்லணும்னு தோணும், இல்லை என்னால் முடியல, ரொம்ப அடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நிறைய ஆக்சுவலி சுடுதண்ணிலாம் போட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ அங்கே ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது -4 டிகிரி. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கெவி மூவி டீம் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா, அகெயின் ஒரு ப்ராமிசிங்கான ரோலில் ஷீலா மேமை பார்க்குறதுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறதுனா, எப்படி தான் என் கேரக்டரை செலக்ட் பண்ணி இவங்க நடிச்சுட்டு இப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு டைமுமே. இந்த படத்தில் ஃபுல்லாகவுமே ஒரு டார்க் ஜோன் இருந்தது. ஒன் நைட்டில் நடக்கிற அந்த ஒரு சம்பவம் மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் ஒன் நைட் ஸ்டோரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி டார்க் மூவிஸுமே சிலது பார்த்துருப்போம். அப்படின்னா இதில் ஒரு மாதிரி எமோஷ்னலாக எங்கேயோ இழுக்கிறாங்களேப்பா அப்படின்னு அந்த ட்ரைலர்லேயே அந்த ஃபீல் கொடுத்துருந்தீங்க. இந்த படம் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? மேம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப உணர்வுபூர்வமான கதைக்களம் தான் இது. இதில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய கோ ஆர்டிஸ்ட்டு எங்கள் ஷீலா சிஸ்டர், ஜாக்லின், ஆதவன், தம்பி எல்லாரோடையும் நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். கொடுத்த வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எப்படி இந்த ஸ்டோரி வந்தது? ஆக்சுவலி எனக்கு ஒரு 2021 எனக்கு ஒரு ராஜான்னு ஒரு தம்பி மூலமாக உள்ளே வந்து கதையெல்லாம் எனக்கு சொல்லி ஓகே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஷீலா நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஷீலா சிஸ்டர் பற்றி சொன்னாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு உங்கள் கூட கிடையாது, கம்மியாக தான் அவங்களுக்கு இருக்கும். நாங்கள் சரி ஓகே இருக்கேன்ல பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியிருந்தாங்க. திரும்ப கொஞ்ச நாள் பிரேக் ஆகினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஜெகன் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஆல்ரெடி இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது இல்லை அவங்க தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து தான் இப்போது படமாக வந்திருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே, 2021 ஸ்டார்ட் ஆன ஒரு ப்ராசஸா மேம் இது? எப்படி இந்த ஸ்டோரியை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? எனக்கு கோவிட் அப்பவே கதை சொல்லிட்டாங்க. கோவிட் ஆக்சுவலி அப்போ லாக்டவுன் ஆயிடுச்சு. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இவங்களை, எப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா எப்போவுமே நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்கிற மாதிரி தான், ஒரு கதை நிறையா கதை கேட்போம் இல்லையா, அது மாதிரி எனக்கும் நிறைய கதைகள் கேட்ட பட்சத்தில் இந்த கதை வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே லைக் ஒரு க்யூரியஸாக இருந்துகிட்டே இருந்தது. லைக் இதை சீக்கிரமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், லைக் சீக்கிரமே முடித்தோன்னா அந்த ஒரு ஃபயரோடையே வந்து நம்ம ரிலீஸ்க்கான அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு, இதோட லைக் முடிஞ்சிடாது அப்படின்றது எல்லாமே வந்து நியூ டீமாக வேற இருந்தாங்க. அவங்க ஒரு பைலட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க எனக்கு ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப அப்போ தான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணதே, இது நம்ம பண்ணியே ஆகணும், இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ரோல் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன், லைக் எப்போ போகிறீங்க, எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எவ்வளோ நாள் உங்களுக்கு நான் கொடுக்கணும், ஏன்னா வேறு ஏதாவது கமிட்மெண்ட் நான் பார்க்கணுமா, இல்லை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிப்பேன் அப்படின்றது எல்லாமே. ஸோ அவங்க சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் ப்ராசஸில் இருக்குது, நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு போய் லைக் 19, 20, 21 அப்படியே ஷூட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஃபைனலி ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி தான் இருந்தது எனக்கு. முடிக்கிறதுக்குள்ளே நிறையா ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே, ஏன்னா கெவி வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுன்னே சொல்லுவேன். லைக் நாட் ஒன்லி என்னோட கெரியரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு திரும்பி பார்க்குறது மட்டும் இல்லை, ஷீலாவுக்குமே இது ஒரு டஃப் டாஸ்காக இருந்தது. ஒரு வேறு லெவல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அட்வென்ச்சர்ஸ், நிறைய வந்து லைஃப் த்ரில்லிங் மொமெண்ட் எல்லாம் வந்து எட்ஜ் வரைக்கும் நான் வந்து ரொம்ப எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த ஷூட்டிங் ப்ராசஸில் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இன்றைக்கி தியேட்டரில் இது ரிலீஸ் ஆகி இப்போ ஃப்ரெஷ் ஷோலாம் பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஒருத்தவங்க எஃபர்ட் இல்லை, இது ஒரு டீமுக்கான ஒரு எஃபர்ட். சினிமானாலே அதுதான், டீம் எஃபர்ட் தான்.
அந்த ஒரு 24 கிராஃப்ட்ஸுமே சேர்ந்து வந்தால் தான் அந்த படம் வந்து அந்த ஒரு வேவ் லென்த்லேயே இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு படம் சக்ஸஸை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கெவியில் நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முன்ன பின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே லைக் ஷூட்டு வேலைன்னு வந்துட்டால் எல்லாருமே வந்து அப்படி ஒட்டுக்கா வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு வேலை தான் நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ஆர்ட் வந்து ரொம்ப புனிதமானதாக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது வந்து விஷயம் என்னன்னா, நம்மளை எல்லாரையும் ஒரு பாயிண்டில் இணைக்கிறது இந்த சினிமா, இந்த ஆர்ட்டு. அதில் நான் இந்த 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 ஒரு ரோலில் இருக்கேன், ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு ரோலில் இருக்கேன், அவர் சினிமாட்டோகிராஃபர்ன்ற ஒரு ரோலில் இருக்கார், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இட் வாஸ் வெரி 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 குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாரையுமே உள்ள வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸுமே ஒட்டுமொத்த இவங்க தான் வந்து பார்க்கணும் அப்படி இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல உட்கார வைக்கிறது சினிமா தான். அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த படத்தில்? ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு லைஃப் லெசன் தான். ஸோ அது ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடைக்குது அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து நல்ல விஷயம்தான். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி நான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே இருக்கேன். ஸோ கதை ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்கிறேன். நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன தான் ஃப்ரெண்டுன்னாலும் உடனே ஆக்சுவலாக இந்த கதையை பண்ணுறதுக்காக நான் பண்ணுறதா தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆனாலுமே நிறைய ப்ரொடக்ஷன் பிச் பண்ணும்போது புது ஹீரோ, ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி இந்த கதை கேட்டப்போ தாடி வளர்க்க ஆரம்பித்தேன். படம் முடிஞ்சு ஃபைனல் கட் எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த தாடி அந்த முடியல எடுத்தேன். ஓகே. ஸோ இன்பிட்வீனில் எனக்கு மேரேஜ்லாம் ஆச்சு. அது வரைக்கும் அந்த தாடியிலே இருந்தீங்களா? ஆமாம். என் ஒய்ஃப்லாம் வந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் என் முகத்தையே பார்த்தாங்க ஃபுல்லாக. தாடி ஃபுல்லாக மறைச்சி வச்சிருந்தேன். ஆமாம். தாடி அந்த முடிக்குள்ளே மூஞ்ச ஒழிச்சு தான் வச்சுருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. நல்லா போச்சு. ஆக்சுவலாக வந்து இதில் நிறைய 90% நைட் ஷூட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் போச்சு. ஒரு சில கட்டத்தில் வந்து சொல்லணும்னு தோணும், இல்லை என்னால் முடியல, ரொம்ப அடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் அந்த சேத்துக்குள்ள இருந்து உங்க ஃபேஸ் அந்த ஷார்ட் பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் எப்படி படுத்திருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நிறைய ஆக்சுவலி சுடுதண்ணிலாம் போட்டுங்களோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ அங்கே ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது -4 டிகிரி. என்ன ஊற்றினாலும் என்ன சுடுதண்ணி நம்ம போட்டாலும் அதில் ஒர்க் அவுட்டே ஆகலை. உண்மையில அந்த இடத்துல வந்து முடியல, என்னால் முடியல, என்ன விட்டுருங்கன்னு சொல்லணும்லாம் நினச்சேன். பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தா இது நம்ம டீமு, நம்ம படம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு மக்களோட குரலாக இருக்கணும்னு தான் நம்ம இதை டிசைட் பண்ணி பண்ண ஆரம்பித்தோம். எந்த இடத்துலையுமே பேக் எடுக்கக்கூடாதுன்ற ஒரே சுச்சுவேஷன் என்னை பண்ண வச்சுது. அந்த டீம் கொடுத்த ஹோப் தான் அது உண்மையிலே. ஆனால் அந்த பாயிண்ட்லேயும் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணி எங்களுக்கு அந்த அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத எங்களால் அதை உணர முடிஞ்சது. உண்மையாகவே அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மக்களே அங்கே இருந்தால் அவங்களுக்குமே ஃபீல் பண்ணால் நம்ம தானே அது அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குன்ற மாதிரி இருந்தது. அந்த வலிக்கு எல்லாமே இந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும், மக்களோட ரெஸ்பான்ஸை பயங்கர ஒரு ஹீலிங் மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது நான் என்னோட எஃபர்ட்டாகவும் பார்க்கல. ஸோ இந்த படமே வந்து ஒரு டார்க் ஷேட், அந்த கொடைக்கானலில் இருக்க நம்ம வந்து வெக்கேஷன்னாலே ஹில் ஸ்டேஷன், ஒரு ஜாலி மூட், ஒரு க்ரீனரி, அதை ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். அதோட டார்க் ஷேடை பற்றி நம்ம சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாமே இது அவங்க தான். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு அதை பிரதிபலிக்கிற ஒரு பிம்பமாக தான் பார்க்குறேன். ஓகே, அதை அழகாக பிரதிபலிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புவேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த படத்தில்? என் பேர் அபிமன்யு, தேனி டிஸ்ட்ரிக்ட். நான் கெவி எப்படின்னா, நாங்கள் அண்ணா கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக கொரோனாவுக்கு முன்னாடி இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். சினிமா மேலே அவ்வளோ ஆசை, சினிமானா அவ்வளோ பிடிக்கும். தேனியிலேருந்து சென்னை வரதே ஒரு கனவாக இருந்தது. சென்னை வந்தாச்சு, சினிமா போகணும்னு சொல்லிட்டு டீமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் படம் எடுக்கணும்னு சொன்னாங்க. கொரோனா வந்தோடனே கொஞ்சம் பிரேக் ஆச்சு, அப்படியே போயிட்டாச்சு. திடீர்னு படம் போய்கிட்டு இருக்கடா, அடிக்கடி கால் பண்ணி என்னன்னா போயிட்டுருக்கா மேடம் ஷீலாவனை வந்திருக்காங்க, நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கா, அடுத்தடுத்து வரும்டா அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த படத்துலேயே நான் இல்லை. ஓகே. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அந்த ஹில் ஸ்டேஷனில் ஷூட் பண்ணுறதுனால அங்கே என்னால் நடந்து போக முடியாது சொல்லிட்டு, இல்லைடா இப்போதைக்கு உனக்கு வைக்க முடியாது, ஏன்னா 8 கிலோமீட்டர் நடந்து போகணும், உனக்கு சிரமமாக இருக்கும், நெக்ஸ்ட்டு படத்தில் பார்த்துக்கலாம்டான்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, உனக்கு ஸ்க்ரீன் ப்ளேஸ் இருக்குது, ஏன்னா எங்கள் டீமோட ஃபஸ்ட்டு படம் எல்லோரும் இருக்குது ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மாதிரி எனக்கும் டேரக்டர் தமிழ் ஜெகன் ஜெயசூர்யா அண்ணன், கேமராமேன் எல்லாம் ஹெல்ப் வந்துடலாம் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி, இந்த மாதிரி உனக்கு இது இருக்குது, ஷூட் இருக்குது, உனக்கு கேரக்டர் சூஸ் பண்ணிட்டோம், நீங்கள் கிளம்பி வந்துடு அப்படின்னாங்க. நைட்டு சொன்னாங்க. நான் நைட்டு பைக் எடுத்துகிட்டு காலைல தேனியிலேருந்து சென்னை காலைல வந்து பைக்லேயே வந்தேன். அந்த ஏன்னா சினிமா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் பார்த்து ரசித்த ஒவ்வொருத்தரும் இப்போ மேடமே நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அக்காவும் நான் பார்த்துருக்கேன். தர்மதுரை படத்துலேருந்து
இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கிறப்போ ஜாக்லின் மேடம், சாரா சுனத்தனை எல்லாரும் கூட சேர்ந்து நடிக்கிறேன். எனக்கு சினிமா அவ்வளோ பிடிக்கல. சினிமா தான் கனவு அதுக்கு பார்த்துட்டு இருந்தேன். அதனால நான் பைக் எடுத்து நைட்டே கிளம்பி மார்னிங் வந்துட்டு அப்படியே கொடைக்கானல் ஷூட் போய் நல்லா இருந்துச்சு. ஒரு சென்சிட்டிவான கேரக்டர் நான் அதில் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சது. எனக்கு சினிமா பிடிக்கிறதுனால என்ன சொன்னாலும் நடிக்கிறேன். எனக்கு பிடிக்கும், எதனாலும் ப்ளே பண்ணுறேன். சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் எனக்கு பிடிக்கும். சினிமா அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சந்தோஷம். நான் பண்ணுறேனே அப்படின்னு ஒரு கதை இங்கே வந்து முடிய போதுதான், அவ்வளோதான் முடிஞ்சான்னு நினைக்கிறப்ப என்னோட ஸ்க்ரீன் பிளே வந்து அதை மாற்றி கொண்டு போகும். நல்லா பண்ணியிருக்கேன், நான் நம்பியிருக்கேன். பார்க்குற மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. எல்லா கேமராமேன் நாங்கள் இது வந்து படத்தை வந்து இவங்க ஹீரோ அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. திடீர்னு சப்போர்ட் இங்கேருந்து ஷூட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு தான் போனோம். டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாதனால பூராமே நாங்கள் கையில் தூக்கிட்டு தான் போகணும். கேமராவாக இருக்கட்டும், சாப்பாடு, ஃபுட்டு எல்லாமே கையில் தான் போகணும். எல்லோரும் ஷேர் பண்ணி கேமரா டீமு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் அந்த மாதிரி இல்லை, எல்லோரும் ஷேர் பண்ணி தான் ஒர்க் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக நான் அந்த இடத்துக்கு போகல, எல்லாருமே எனக்கு சொல்லுவாங்க எல்லாம் இப்படி தான் கொண்டு போய் ஷூட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நல்லா படம் நல்லா வந்துருக்கு, நல்லா ப்ரெஸ்ஸில் எல்லாம் சொன்னாங்க. நீங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்லேயே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி படங்கள். ஏன்னா இப்போ வந்து கதை தான் முக்கியம். படங்களோட பிக் ஹீரோ பெரிய பட்ஜெட் அப்படின்றதெல்லாம் தாண்டி கதை நல்லா இருக்குன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்த படமாக இருந்தாலும் அவங்க மக்கள் மனதில் போய் நின்றுடும் அப்படின்றது. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த ட்ரைலர் பார்த்தாலே நிறைய பேருக்கு இந்த படம் ஃபுல்லாக பார்க்கணுன்ற அந்த ஒரு இது கொடுத்துரும்ன்றதை நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஒரு சினிமா பர்சனாக மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ஆடியன்ஸை பார்க்கும்போது இன்னமும் இருக்குல்ல இந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நைட்லேயே ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கீங்க, ஃபுல்லாக காடு. எனக்கு அந்த காட்டுக்குள்ளே எக்ஸ்டர்னல் லைட்ஸ் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடுத்துகிட்டு போயிருக்கிறது ரொம்ப கஷ்டம். கேமராமேன் எப்படி சமாளிச்சார் ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா? ஏன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் எனக்கு பார்க்கும்போது ஓ மை காட் அப்படி இருந்தது எனக்கு. அப்படி எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கேமராமேன் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? அதுதான் வந்து இப்போ நான் எனக்கு சொல்லும்போது ஒரு ஷார்ட் சொல்லும்போது நான் யோசிப்பேன் லைக் இது சாத்தியமாகுமா. ஏன்னா என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் இதுவும் ஆல்ரெடி காட்டுக்குள்ளே, நான் அதுக்குள்ளே ஒரு டோலிக்குள்ளே வந்து படுத்துருப்பேன். எனக்குமே லைட் சோர்ஸ் வந்து பெருசாக வந்து இருக்காது. அப்படிங்கும்போது ஒரு ஆக்டராக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கலாக வந்து நான் லேர்ன் பண்ணது என்னோட டெபியூ டைரக்டர் செடியன் சார் வந்து டூலெட்டில் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, கேமரா முன்னாடி நடிக்கிறதுன்றது ஒரு நீ வந்து டெக்னிக்கல் ஆக்டர்னு ஒரு பார்த்து இருக்குப்பா அப்படின்றது வந்து. ஏன்னா எனக்கு என்ன ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா நான் எந்த ப்ரொஃபைலில் இருந்தால் நான் நல்லா இருப்பேன். இப்போ மிட் ஷாட் வச்சா நான் வந்து ரொம்ப டூ க்ளோஸாக வச்சேன்னா என் ஃபேஸ்க்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், கேமரா விட்டு இப்படி நகர்ந்தாலும் வந்து நான் அவுட் ஆயிடுவேன், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுவேன். அந்த ஃபோக்கஸில் எப்படி நடிக்கணும், கேமராவையும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா லேர்னிங் ஜேர்னி அதில் இருந்தது எனக்கு. அதே மாதிரி தான் கெவி இருந்தது. கெவியில் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸே ரொம்ப நடிக்கிற அந்த ஒரு கேமரா ஸ்பேஸே என்ன பார்த்துட்டே இருக்கும். கேமரா லைக் திரும்புகிற பக்கம்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, யாரோ வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேமரா. ஏன்னா அந்த டோலிக்குள்ளே அந்த மேலே வந்து கேமரா கட்டிட்டாங்க. ஃபுல்லாக வந்து கட் சொல்கிற வரைக்கும் நான் நடிச்சிட்டே இருப்பேன். லைக் எனக்கு என்னென்னா அவங்க அங்கே கட் சொல்கிறதும் கேட்காது. லைக் எப்போ நிறுத்துகிறாங்களோ அது வரைக்கும் நான் வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து பெரிய லேர்னிங்காக இருந்தது. லைக் அந்த ஒரு சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறது. அப்போ நான் ஒரு நாளும் வந்து என்னென்னா அதை வந்து கிராஃப் பண்ணிக்கிட்டேன். எந்த இடத்துல ஏறணும் இறங்கணும் இந்த மாதிரியான கிராஃபில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டைரக்டர்கிட்ட இது பார்த்ததுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணி இது இந்த இடத்துல எப்படி பண்ணணும், எப்படி பண்ண வேணாம், என்ன மாதிரி போகிறோம். இப்போ சினிமாட்டோகிராஃபி சைடு ஜெகன் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஜெகன் சொல்லுவார், மேம் இந்த பள்ளம் வரும்போது கேமராவும் இப்படி போய் வர்றதுனால நீங்கள் ஒரு ஜர்க்கு கொடுத்து இப்படி இது பண்ணுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து அப்போ தான் நான் கேமரா கூட போய் வர மாதிரி இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு லைவ் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நடித்தவங்க எல்லாருமே ஊர்க்காரங்க. மேஜர் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வந்து மட்டும்தான் நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கோமே தவிர அந்த டோலி தூக்குனதுலேருந்து உள்ள ஊரே அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். லைக் ஊரே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறது. அவங்க ஊருக்காக அவங்களும் எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். இதில் அவங்களுமே வந்து ஒரு பெரிய பார்ட். ஆக்சுவலி எனக்கு சொல்லும் போது ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகுது எனக்கு. ஆக்சுவலி வந்து கெவிக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா கெவியே நம்ம லைஃப்பை வந்து வெளியில் உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. நம்மளும் அதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு அவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டாக இருந்தாங்க. அது ரொம்ப வந்து லைக் நம்ம பயந்தாலுமே அவங்க சொல்லுவாங்க,
பயப்படாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு தானே, நாங்களாம் இந்த பாதையில் வந்து நடந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம், பயப்படாதீங்க அப்படிலாம் வந்து. ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ ஆக்டிங் வைஸாகவும் இதில் நிறைய சேலஞ்ச் இருந்தது. நான் சொல்கிறது லைக் கேமரா 1% தான். யா எனக்கு இப்போ நம்ம ஆக்டிங்காக வந்து பார்த்தோன்னா இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா 2 ஷாட்ஸ் இருக்கும். லைக் அதில் ஒரு வைடு மிட்டு வைப்பாங்க, மாஸ்டர் ஷாட்டு, இந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கம்போஸ் பண்ணுவாங்க. இதில் அப்படி எதுவுமே இல்லை. லைக் இதில் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்துருது அப்படிங்கும்போது வந்து அந்த பொண்ணு தான் அதை ஹேண்டில் பண்ணுது. அதை சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு 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 இறைச்சலோடையே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு நிறைய ஒரு இமோஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. இது எனக்கு கெவியை வந்து ஒரு சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே இதை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த படம் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கேமராவுமே ஒரு கேரக்டராக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே. நான் எனக்கு என்னோட ட்ராக்ல, அதாவது மூணு ட்ராக் இருக்குது இதில் படத்தில். பேரலாக வேற ஒரு 3 பேர் கதைக்களம் இருக்கும். ஸோ இப்போ இவர் வந்து அங்கே ஒரு ட்ராப்பில் இருப்பார், ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ராப்பில் இருப்பாங்க, இங்கே நான் ஒரு ட்ராப்பில் இருப்பேன். இந்த 3 பேரும் எதனால் அப்படி ஆச்சு, மீட் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை இந்த 3 பேருக்கு என்ன சம்மந்தம், எதனால் வந்து அப்படின்றது வந்து இவர் ஹஸ்பண்ட் தான் இருந்தாலுமே ஏன் அந்த மொமெண்ட்டில் இல்லாமல் போனார், இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதை கம்போஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா. இப்போ என்னோட சீக்வன்ஸ்லாம் டோலிக்குள்ளே அவர் அதை கேப்சரும் பண்ணியாகணும். ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபராக என்னோட இமோஷன்ஸையும் வந்து கேப்சர் பண்ணியாகணும். சுற்றி ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து லைக் பிளான் பண்ணி எடுக்கணும். அப்படிங்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. நம்ம ஒரே இடத்துலையே இருந்தும் இல்லை. என்னோடது மட்டும்தான் வந்து எப்படின்னா என்னோடதும் இவரோடதும் மூவிங்லேயே இருக்கும். ட்ரைலர் முழுக்கவே நீங்க அந்த டோலியில தான் இருந்துட்டே இருந்தீங்க. இவர் ஒரு ட்ராப்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட மாட்டிட்டு. அந்த கம்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான அந்த கோரியோகிராஃபியாவே வந்து ரொம்ப டஃப்பு. அதெல்லாம் வந்து தெரில, ஜெகன் வந்து ரொம்ப அழகா பண்ணி எடுத்துட்டு வந்தது வந்து அவுட்டாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைக் ஐ ஃபீல் நான் வந்து ஒரு நல்ல ஒரு டீமில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி. அது கண்டிப்பாக அவரை பற்றியும் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பேசுவாங்க. டைரக்ஷன் சைடு இருந்தாலுமே இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது லைட்டு தானே, நம்மளுக்கு ஒளி தான் வந்து ஒரு பெரிய. இப்போ நம்மளுமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், நான் என்ன சொல்கிறேன்றது நம்ம லைட் வச்சுருக்கோம், லைட் வாங்கி நடி அப்படின்னு சொல்லவே வாங்கி தான் வந்து. அதுவுமே ஒரு கேமரா ஆக்டிங்கில் அதுவுமே சொல்லுவாங்க, ஆஃப் லைட்டில் இல்லைன்னா வந்து எப்படி வாங்கணும், ஆஃப் லைட் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் இங்கே லைட்டே கிடையாது எல்லாம். அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், லைட்டே இல்லை. அவங்க ஃபுல்லாக அந்த வெளியே குடிச்சிட்டு இருந்த அந்த லைட், அந்த பெட்ரோல் லைட்லாம் இல்லை, அந்த லைட்டை தான் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது. இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா எனக்கு லைட் கிடைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஓகே. நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து லைட் கிடைக்கும் போது லைட்டில் நிற்கிறேன் நான் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் இதெல்லாம். ஒர்க்கிங் ஸ்டில் எல்லாமே இப்போ போஸ்டர்ஸில் வந்திருக்க எல்லா பிக்ஸுமே எனக்கு லைட் சோர்ஸ் கிடைக்கும் போது என்ன நான் வந்து ஓ வாவ் லைட் இருக்கு எடுங்க இப்போ அப்படின்னு சொல்லி லைக் அந்த மாதிரியாக எடுத்தது தான். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய வந்து அந்த மலையுமே ஒரு கேரக்டர், மலையன் ஒரு கேரக்டர், மந்தார ஒரு கேரக்டர் மாதிரி மலை ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப இதை பற்றி பேசணும்னா எல்லாருக்குமே நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சொல்ல எனக்கு இன்னும் க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, கெவி இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு புது டீமாக இருந்தாலும் இவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவங்க உள்ளே கொண்டு வந்து அது எக்ஸ்பிரிமெண்டல் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவே எடுத்திருக்காங்க. அது எல்லா சினிமா பர்சன்ஸுமே, சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து அனலைஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரேம் எப்படி வச்சாங்க, இந்த ஃப்ரேம் அவர் எப்படி ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்தார் அப்படின்னு அனலைஸ் பண்ணாங்களே பாதி சினிமா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் இன்டர்வியூ வந்து டெக்னிக்கல் டீம் கூட வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா அப்போதான் எங்களுக்கு புரியும் எப்படிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. வந்திருக்கணும், அவங்களும் தான் வந்திருக்கணும், அவங்களாலே வர முடியாத சுச்சுவேஷன், அதனால அவங்களும் வரல. கண்டிப்பா போஸ்ட் ரிலீஸ் கண்டிப்பா நீங்க அதை ஆக்சுவலி போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் இதை பத்தி பேசினா நல்லாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் படத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா டைரக்டரோட அந்த விஷன், அந்த அதை பத்தி மக்கள் ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க.
கேமரா சைடும் வந்து எப்படி என்னன்னு வந்து அப்போ 2 பேரும் அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு ஒரு லேர்னிங் செஷனாக அது இருக்கும் கண்டிப்பாக. அதுதான் வந்து நானும் நினச்சது. பட்டு நாளைக்கு அதாவது ஜூலை 18th வந்து கெவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஒரு நல்லா இருக்கு. பட் அட் த சேம் டைம் இந்த எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா, இந்த 10th 12thலாம் நாளைக்கு உனக்கு ரிசல்ட்டு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆமாம், நாளைக்கு தான் உன் தண்டவாளம் என்னத்தை படிச்ச அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. அதனால தான் டீம்னாலையும் அவ்வளோ ஒரு தூக்கம் இல்லாமல் ப்ரமோஷன் மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், இந்த எஃபர்ட் வந்து வெளியே தெரியணுன்றதுக்காக அவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அதுவுமே ரொம்ப கெவிக்காக, கெவி வாய்ஸை வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக நம்ம இன்னைக்கு வரைக்குமே ஒரு நடையாக நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது தான். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு நடக்கிறதுக்கு ஒரு ரோடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்களுக்கு ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நல்ல சப்போர்ட் மீடியா நண்பர்களாக இருக்கட்டும், ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளம் எல்லாத்துலேயுமே வந்து அடுத்தடுத்து வந்து இந்த படத்துக்கான எல்லா அப்ரிஷியேஷனும் கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது முழுக்க டீம் ஒர்க்காக தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது அகெயின் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நீங்கள் இவ்வளோ எக்ஸைட்டட் உங்களால் நிறுத்தவே முடியல. ஆக்சுவலி ஒன்று ஒன்றா உங்களுக்கு அது வந்து உள்ளே இருந்து வர்றதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் உங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பேசும்போது அந்த ஒரு வைபும் இப்போ இந்த கெவிக்கு உங்களோட அந்த லவ் இருக்குல்ல, இட்ஸ் யூனிக் நினைக்கிறேன், இட்ஸ் வெரி ஸ்பெஷல் நினைக்கிறேன். நான் பேசும்போது எனக்கு அது ரொம்பவே ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த கெவி அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக ஜூலை 18 மக்கள் இதை பார்த்து அவங்க வந்து கொண்டாட போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பெஸ்ட் விஷஸ் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு. அண்ட் போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூவில் நம்ம வந்து மீட் பண்ணுறோம், நிறைய பேசுகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். மக்கள் வந்து இந்த கெவி படத்தை ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்தை தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜூலை 18 தியேட்டரில் கெவியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.